இந்த ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் ஒன் பை ஒன்னா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கிறது ஐசி எலக்ட்ரிக்கல்ஸ் ஐபிஓ பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் அப்படின்னா இதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் வந்து 40% லிஸ்ட் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்கதா மாதிரி காமிக்குது. ஸோ அதனால அதை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பட் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த ஐபி வந்து ஓப்பன் ஆகுது 3ல இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல இருக்க போகுது. ஸோ பிரைஸ் பிராண்டை பொறுத்தவரை ₹94 இருந்து ₹99. பட் ஆனா இந்த ஒரு கம்பெனில இங்க கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட்ன்றது 40ல இருந்து ₹44 எக்ஸ்ட்ராவா வந்து இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம 40% மேல லிஸ்டிங் வந்து எதிர்பார்க்கலாம். அதே என்னவோ வந்து உண்மைதான். இந்த ஒரு கம்பெனியோட இந்த கோர் பிசினஸ் என்ன அப்படின்னா, இந்தியன் ரயில்வேஸ்க்கு வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வந்து இங்க மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபண்ட் தேவைப்படுது. ஸோ அதனால தான் இந்த ஐபிஓ வந்து வராங்க. பட் ஆனா இது வந்து எஸ்எம்இ ஐபிஓ, மெயின் போர்டு ஐபிஓ கிடையாது. எஸ்எம்இ ஐபிஓ அப்படின்னா இது ஒரு சின்ன லெவலான ஒரு கம்பெனி. அண்ட் தென் இந்த ஒரு எஸ்எம்இ ஐபிஓ நீங்க அப்ளை பண்ண அப்படின்னா உங்களுக்கு மினிமமா ₹2,00,000 மேல வந்து தேவைப்படும் ஐபிஓ லாட் எடுக்கிறதுக்கு. இதுவே நம்மளோட மெயின் போர்டு ஐபிஓ வந்து பார்க்கும்போது 14,000 இருந்து 15,000 நமக்கு அமௌண்ட் இருந்தாலே நம்மளால ஐபிஓ வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். பட் ஆனா இதுக்குலாம் அதிகமான அமௌண்ட் தேவைப்படும். அண்ட் தென் இதுல ரிஸ்க்கும் ஜாஸ்தி. ஸோ அதனால கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் அதிகமா இருந்தால் கூட லிஸ்டிங்காக பாக்குறது எஸ்எம்இ ஐபிஓஸ் நம்ம வந்து மேக்ஸிமம் பார்க்க மாட்டோம். ஸோ அதனால இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டே பெட்டரா வந்து இருக்கு. அடுத்ததா கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் பத்தி பேச சொல்லியிருக்கீங்க. அது வந்து என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து கேட்டிருக்கீங்க. இப்போ நம்ம கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கும்போது இந்த ஆனந்த் ராத்தி வெல்த், அப்புறம் பிஎஸ்சி, அப்புறம் வந்து இப்ப சிடிஎஸ்எல், அப்புறம் வந்து இங்க எம்சிஎக்ஸ், அப்புறம் வந்து இங்க ஐசிஐசிஐயோட அந்த ஏஎம்சி, அப்புறம் நிப்பானோட ஏஎம்சி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ள இருக்கு. லைக் வந்து அப்புறம் ஏஞ்சல் ஒன்று இருக்கு, அப்புறம் க்ரோ கம்பெனி வந்து இருக்கு. எல்லாமே வந்து உள்ள இருக்கு. பட் ஆனா இதுல வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்க காஸ்ட்லியா இருக்க மாதிரி தான் வந்து இருக்கு. பிஎஸ்சி என்னதான் வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்ன் கொடுத்தாலும் கூட அந்த ஒரு கம்பெனி இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லியா தான் இருக்கு. 62 பிரைஸ் ரேஞ்சிங்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லி. இந்த ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிரைஸ் ரேஞ்சிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து 50 வந்து இருக்கு. பட் ஆனா இப்ப ட்ரேட் ஆகுறது பிஎஸ்சி வந்து 62ல வந்து இருக்கு. இருக்கிற எல்லா கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸுமே ட்ரேட் ஆகுது வந்து கிட்டத்தட்ட 40க்கு மேல தான் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால எல்லாமே வந்து இங்க வேல்யூஷன்ஸ் அதிகமா தான் வந்து இருக்கு. அதனால பெஸ்டான வேல்யூஷன் வரும்போது அந்த டைம்ல வந்து பார்ப்போம். பட் ஆனா நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் ஆனா இப்ப வேல்யூஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. வேல்யூஷன் கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். அடுத்ததா பிசி ஜுவல்லர்ஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. பிரைஸ் ரேஞ்சிங்ஸ் வந்து 11ல வந்து இருக்கு. இந்த டைம்ல கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி வந்து வருது. பிசி ஜுவல்லர்ஸை பொறுத்தல இந்த ஒரு ஸ்டாக் வந்து இப்போதைக்கு வேல்யூஷன்ஸ் கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. இப்போ ₹10 வந்து போயிடுச்சு. லாஸ்ட் நாள்ல வந்து ஒரு 4% வந்து ஏறிச்சு. சரி, ஓகே. பட் ஆனா இந்த ஒரு ஸ்டாக்ல இன்னும் பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் ஆனா குட் நியூஸும் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்து இருக்கு. ஃபினான்ஷியல் 2026 ஓவரால் சூப்பரா பண்ணிருக்காங்க. டெப்டி வந்து குறைச்சிட்டே வராங்க. இப்போ இந்த டெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாசத்தோட முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெட் ஃபுல்லா கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பிரான்ச்சைசி அதிகமா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் ஆனா இப்ப நம்ம தங்கமேல் கூட கன்சிடர் பண்றோம் அப்படின்னா கூட தங்கமேல் வந்து அதிகமா ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனா இந்த பிசி ஜுவல்லர்ஸ்ல அந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ற மாதிரி வந்து தெரியல. அந்த அக்ரெசிவான எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிட்டு வராங்களான்னு கேட்டீங்கன்னா பிரான்ச்சைசி நெட்வொர்க் மூலமா பண்ணிட்டு வராங்க. ஆனா எனக்கு தங்கமயிலா இல்ல அப்படின்னா பிசி ஜுவல்லர்ஸ் பார்க்கும்போது தங்கமயில் வந்து பெஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஒரே சைஸ்ல மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனிஸ். பட் ஆனா இவங்களை எடுத்துட்டு போய் இங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் ஒரு பெரிய கம்பெனி. இவங்க எல்லாருமே கொஞ்சம் சின்ன பிளேயர். பட் ஆனா தங்கமயிலுமே காஸ்ட்லியா வந்து இருக்கு. பிசி ஜுவல்லர்ஸ் பொறுத்தவரை இப்ப வேல்யூஷன்ஸ் நல்லா இருந்தா கூட இந்த ஒரு கம்பெனி பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ற கேள்வி வந்து எனக்கு மத்தியில வந்து இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை பிசி ஜுவல்லர்ஸ் வந்து இதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் வந்து இருக்கும். டெட்லாம் கட்டி முடிச்சிருவாங்க. பினான்சியல் இயர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா வந்து இருக்கு. ஸோ பிசினஸ் வைஸ்ல நல்ல ஒரு டர்ன் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நீங்க பிசி ஜுவல்லர்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்ததா பைன் லேப்ஸ் கம்பெனியை பத்தி கேட்டிருக்கீங்க. பைன் லேப்ஸை பொறுத்தவரை இந்த ஒரு ஸ்டாக் இன்னும் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரைஸ் ரேஞ்ச் வந்து 157ல வந்து இருக்கு. அதனால இது காஸ்ட்லியா இருக்கு. இது வந்து வேல்யூஷன்ஸ்ல கரெக்டா வரட்டும். அந்த டைம்ல வந்து நம்ம பார்த்துப்போம். அடுத்ததா இங்க அமாகி மீடியா லேப்ஸ் லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனி வந்து சொல்லியிருக்கீங்க. ₹533 இருக்கு இந்த ஒரு கம்பெனி. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 161ல வந்து இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா வந்து இருக்கு. இந்த டைம்ல கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்காது. சரி, ஓகே. இந்த ஒரு கம்பெனி பிசினஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து குளோபல் ஷேர்ஸ் கம்பெனியா வந்து இருக்காங்க. இவங்க வந்து கிளவுட் பேஸ்டான பிராட்காஸ்ட் அப்புறம் வந்து கனெக்டட் டிவி டெக்னாலஜி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து அந்த கண்டென்ட் கிரியேஷன்லாம் பண்றோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு மானிட்டைஸ் பண்ணி அந்த மணியை வந்து கரெக்டா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற மாதிரியான ஒரு நெட்வொர்க்கா இவங்க வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனியுமே பிரைஸ் ரேஞ்ச் அதிகம் தான். ஸோ அதனால இந்த டைம்ல கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த ஐபிஓ அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸை பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ பேங்கிங் அண்ட் தென் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸை பத்தி பார்ப்போம். இதுல பேங்க் ஆஃப் பரோடா பத்தி கேட்டிருக்கீங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 0.79ல வந்து இருக்கு. கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு ஸ்டாக் நான் கன்சிடர் பண்ற போறீங்க அப்படின்னா இதுல எந்த அளவுக்கு growth இருக்கும் அப்படின்றது வந்து நீங்க செக் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு பெரிய growth இருக்குமான்ற கேள்வி வந்து இருக்கு. பட் ஆனா வேல்யூஷன்ஸ் பார்க்கும்போது ஓகேவா தான் வந்து இருக்கு. நீங்க கன்சிடர் பண்றதா இருந்தா இதுக்கப்புறம் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றத பார்த்துட்டு அந்த அவங்களோட கொடுத்துருக்க அப்டேட்லாம் பார்த்துட்டு கன்சிடர் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். வேல்யூஷன் வைஸ் இப்போ வரைக்கும் ஓகேவா தான் வந்து இருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் கம்பெனி பத்தி கேட்டிருக்கீங்க. இதோட வேல்யூஷன் வந்து இப்போ அதிகமா வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 3.13 வந்து இருக்கு. ஸோ இந்த டைம்ல இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. காஸ்ட்லியா வந்து இருக்கு. ₹3000 மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. HDFC பேங்க் இப்போ வந்து என்ன பண்ணலாம், இப்போ இருக்க அந்த பிரைஸ் டு புக் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 2.12ல வந்து இருக்கு. இப்போ இருக்க ஸ்டேஜ்க்கு கன்சிடர் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ₹800 வந்து இப்போ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இன்னும் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிரைஸ் டு புக் வந்து 1.5 கீழ இருந்தா கன்சிடர் பண்ணலாம், இல்ல அப்படின்னா 1 கீழ இருந்தா கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும்னு சொன்னீங்க. பட் ஆனா இதுக்கு ஏன் 2.2ல வந்து இருக்கு, பட் ஆனா ஏன் கன்சிடர் பண்ண சொல்றீங்கன்னு சொல்றீங்க. இது வந்து டாப் மோஸ்ட் பிளேயர்.
ஸோ இங்க வந்து பெரிய பேங்கா இருக்க ரீசனால இதுக்கு நம்ம பிரீமியம் வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால தான் நமக்கு இது வந்து பிரீமியம் வந்து கொடுக்குறோம். அண்ட் தென் இந்த ஒரு கம்பெனி ஹிஸ்டாரிக்கலா ட்ரேட் ஆகுறது வந்து பிரைஸ் டு புக் வந்து 3க்கு மேல தான் வந்து இருக்கும் எப்பயுமே. பட் நமக்கு இப்போ வந்து 2லயே கிடைக்கிற ரீசனால நம்ம வந்து இதை கன்சிடர் பண்றோம். அடுத்ததா வந்து இருக்குது ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நிறைய இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கும்போது கரெக்ஷன் ஆயிருக்கு. அதனால இப்போ வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்குமா, இல்ல அப்படின்னா ஓவராலா ஐடிபிஸ் வந்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்குமா, அண்ட் தென் ஐடில வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு. ஸோ ஐடியை பொறுத்தவரை நீங்க ஷிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணது பெஸ்டான ஆப்ஷன் தான், அதை நீங்க கன்சிடர் பண்ணிட்டே போகலாம். அண்ட் தென் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்றதுக்கு பதில் ஐடில இங்க ஐடி பீஸா வந்து பார்த்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெட்டரா இருக்காது. நீங்க ஐடில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் தான் கன்சிடர் பண்றதே பெட்டரா வந்து இருக்கும். இங்க ஐடி பீஸ் ஓவரால நீங்க கன்சிடர் பண்ணும்போது ஒரு கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏஐ பேஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் இதுக்கப்புறம் வந்து இருக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஷேர் பிரைஸ் வந்து ரிவார்ட் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கம்பெனி நீங்க ஓவராலா கன்சிடர் பண்றதை தாண்டி ஒரு ஸ்டாக்குமே யார் யாரெல்லாம் ஏஐல அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க, அதுல இருந்து ரெவன்யூ வந்து காமிக்கிறாங்களோ அந்த ஒரு ஸ்டாக்கா பார்த்து நம்ம பிக் பண்ணும்போது அந்த ஒரு கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ஷேர் பிரைஸ்ல ரிவார்டு வந்து இருக்கும். இல்ல நீங்க வந்து இண்டிவிஜுவலா கன்சிடர் பண்ணாம ஓவரால் நிஃப்டி 80 இண்டெக்ஸ் நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதனால நீங்க இந்த ஒரு ஆப்ஷன் எடுக்கிறது பெட்டரா வந்து இருக்கும். அடுத்தது எல்டிஎம் என்ட்ரி, பர்சன்ஸ் சிஸ்டம் இந்த மாதிரி கம்பெனி எல்லாமே கரண்ட் வேல்யூஷன்ல கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எல்டிஎம் என்ட்ரி ஓகே, பட் ஆனா பர்சன்ஸ் சிஸ்டம் வந்து இப்போதைக்கு வேல்யூஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. கேபி டெக்னாலஜிஸும் கேட்டிருக்கீங்க, அதுவுமே காஸ்ட்லியா தான் வந்திருக்கு, அதையும் கன்சிடர் பண்ண முடியாம தான் வந்து இருக்கு. ஐடி செக்டரை பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் பக்கம் வருவோம். அசோக் லேலண்ட் கம்பெனில நிறைய டெட் கன்சர்ன் வந்து இருக்கு. அந்த லாங் டர்ம்ல எப்படி இது வந்து இம்பாக்ட் இருக்கும் போது கடன் அதிகமா வாங்கி வச்சிருக்காங்களே, அதனால இந்த டைம்ல கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம கன்சிடர் பண்ண சொன்னது பின்னாடியும் இந்த ஒரு டெப்ட் இருக்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண சொன்னோம். இல்ல இவங்களாம் டெட் வந்து கட்டிட முடியாது அப்படின்ற நம்பிக்கை உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை தாண்டி வேற ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணது பெட்டரா இருக்கும். மெயினா நீங்க டாடா மோட்டார் கமர்ஷியல கூட நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல அசோக் லேலண்ட் வந்து டெட்லாம் கட்டிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க அந்த பிசினஸ் உள்ள வந்து வரலாம். பட் ஆனா இந்த ஒரு குரூப் கிட்ட டெட்டை திரும்ப கட்டுறதுக்கான அந்த அமௌண்ட் வந்து இருக்கு. ஸோ இவங்க கட்டணும் அப்படின்னா திரும்ப வந்து ஈஸியா கட்டிடுவாங்க. ஸோ அதனால அந்த ஒரு பிரச்சனை வந்து எங்க அசோக் லேலண்ட் வந்து கிடையாது. அடுத்ததா ஜேகே லட்சுமி சிமெண்ட் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கீங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கும்போது 16ல வந்து இருக்கு. இந்த டைம்ல இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றது ஓரளவுக்கு இங்க ஓகே மாதிரி தெரிஞ்சால் கூட நீங்க இதை விட பெட்டரான பிளேயர் அம்புஜா சிமெண்ட்ஸை நீங்க வந்து டேரக்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். அது வந்து 22 பிரைஸ் தான் வந்து இருக்கும். ஒரு சிமெண்ட் ஸ்டாக்கா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் இதோட உங்களுக்கு பெட்டரா இருக்க மாதிரி இருக்கும். அடுத்ததான் ஹேவல்ஸ் இந்தியா பத்தி கேட்டிருக்கீங்க. 43 பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஆவரேஜா இந்த ஒரு கம்பெனி ட்ரேட் ஆகுது 40 to 43 பிரைஸ் ரேஞ்ச் தான் ட்ரேட் ஆகும். அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச் இப்போ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 1181 ரூபாய் இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக்கை நீங்க வந்து வாட்ச் லிஸ்ட்ல வைக்கிறதுக்கான டைமா தான் வந்து இருக்கு. ஸோ ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போதைக்கு இதை நீங்க வந்து வாட்ச் லிஸ்ட்ல வைக்கலாம். கடன் வந்து பெருசா வந்து கிடையாது. டிவிடெண்டுமே பொறுத்தவரை ஒரு டீசென்டான டிவிடெண்ட் வந்து தராங்க. இதை நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வைக்கலாம். இல்ல நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னாலும் கூட 1-2 இடமே நீங்க கன்சிடர் பண்ணதுக்கான டைமா தான் வந்து இருக்கு. அதனால ஒன்னும் கீழே இறங்குச்சுனாலும் நீங்க கன்சிடர் பண்ணதுக்கு ரெடியா இருக்கணும். அதையும் நீங்க வந்து பாத்துக்கணும். கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்ததா மெஜஸ்டிக் ஆட்டோ லிமிடெட். இந்த ஒரு கம்பெனியோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 15. அண்ட் தென் இந்த ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப்பே 300 கோடி ரூபாய் தான். ஸோ அதனால இந்த ஒரு ஸ்டாக் பக்கம் போகாம இருக்குதே பெட்டர். சின்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து போகாம இருப்போம். மார்க்கெட் கேப் கம்மியா இருக்க கம்பெனிஸ் எல்லாம் போகாம இருக்குதே பெட்டரா இருக்கு. அதுக்கு அடுத்தது சம்வதனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட். பிரைஸ் வந்து 146 ரூபாய். பிரைஸ் ரேஞ்ச் வந்து 37. ஸோ இந்த ஒரு டைம்ல இதை வந்து கன்சிடர் பண்ண தேவை கொஞ்சம் காஸ்ட்லியா வந்து இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் இந்த ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாய் கிட்ட வரட்டும். அந்த டைம்ல வந்து பாத்துக்கலாம். அடுத்தது மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட். 41 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 43ல வந்து இருக்கு. இந்த டைம்ல இது வந்து கன்சிடர் பண்ணது பெட்டரா வந்து இருக்காது. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினா கன்சிடர் பண்ணா ஓகேவா இருக்கும். பட் ஆனா இப்போதைக்கு வேல்யூஷன்ஸ் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்தது எனர்ஜி செக்டர் பத்தி நிறைய கேட்டிருக்கீங்க. டாடா பவர் கம்பெனி லிமிடெட் வந்து உள்ள இருக்கு. 375 ரூபாய் இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 31 வந்து இருக்கு. இது இந்த டைம்ல கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறீங்க. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 30 கீழே போச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும். இப்போதைக்கு வேல்யூஷன்ஸ் கொஞ்சம் நம்ம அதிகமா கொடுக்குற மாதிரி தான் வந்து இருக்கு ஃபீலிங். ஸோ அதனால வந்து 350 ரூபாய் இல்ல அப்படின்னா 340 ரூபாய் இல்ல அப்படின்னா 300 ரூபாய் கீழே போச்சுன்னா தாராளமா கன்சிடர் பண்ணலாம். 330 ரூபாய்க்கு வந்து அப்படின்னா அந்த டைம்ல நீங்க கன்சிடர் பண்றது கரெக்டான டைமா இருக்கும். அதுக்கு அடுத்ததா ஓஎன்ஜிசி கம்பெனி பத்தி கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தல நான் வந்து பெருசா வந்து டிவிடெண்ட் டீலுக்காக மட்டும் தான் இந்த ஒரு கம்பெனியை வந்து பார்த்துட்டு இருப்பேன். இல்ல நீங்க வந்து ஸ்டாக் பிரைஸ் அப்ரிசியேஷனுக்காகவும் சேர்ந்து பாக்குறீங்க, டிவிடெண்ட் டீலுக்காகவும் நீங்க சேர்ந்து பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்டாக் கரெக்டா இருக்குமான்றது எனக்கு தெரியல. டிவிடெண்ட் டீல் வந்து நல்லா இருக்கு. ஸோ அதனால ஒரு கவர்மெண்ட் கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன், ஒரு போர்ஷன் வந்து நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க ஓஎன்ஜிசி கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்ல இதுல வந்து எனக்கு ஸ்டாக் பிரைஸுமே ஏறணும் அப்படின்னா அது இந்த டைம்ல கரெக்டா இருக்குமான்றது தெரியல. அதை நீங்க தான் பார்த்து டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததா வாரி எனர்ஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு. வாரி எனர்ஜி லிமிடெட் பொறுத்தல 2859 ரூபாய் வந்து இருக்கு. பிரைசிங்ஸ் வந்து 21 வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனி இப்ப டாப் பிளேயரா தான் வந்து இருக்காங்க. இவங்களோட பிரைசிங்ஸ் வந்து இப்ப கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் ஆனாலும் இந்த டைம்ல கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஏன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐபிஓக்கு அப்புறமா இந்த ஒரு கம்பெனி நல்ல ஒரு பூம்ல வந்து போச்சு. அதுக்கப்புறமா திரும்ப வந்து இங்க இந்த ஒரு ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 2400 ரூபாய் வரைக்கும் போச்சு. திரும்ப ஒரு கம்பேக் இருக்கு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இறங்க ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த ஒரு கம்பெனி இப்பதான் லிஸ்டா இருக்கு. சோ அதனால நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா வந்து இருக்கும். ஒரு கிளியரான டைரக்ஷன் வந்து கிடைக்கும். பட் இந்த டைம்ல கன்சிடர் பண்ணது கரெக்டா வந்து இருக்காது. அடுத்ததா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் என்ன வேல்யூஷன் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து இப்போ 1.16 வந்து இருக்கு. இந்த ஒரு பிரைஸ் டு புக் வேல்யூல கன்சிடர் பண்ண தேவையில்ல. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 0.7 கீழே போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுங்க. இப்ப இருக்க பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1.1ல வந்து இருக்கு.
ஸோ இன்னும் கீழே இறங்கணும். அப்பதான் நம்ம கன்சிடர் பண்றதுக்கான டைமா இருக்கு. அடுத்த கொஸ்டினா இருக்குது, ஜோதி லேப்ஸை ஃபுல் டீடைலா அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட சொல்லியிருக்கீங்க. அது வந்து ரொம்ப நாளா வெயிட்டிங்ல இருக்கு. அதை நம்ம வந்து கண்டிப்பா அனலைஸ் பண்ணி ஒரு நாள் வீடியோ வந்து போடுவோம். அதுக்கடுத்து ஃபார்மால இன்னும் வந்து டாக்டர் டி கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. டாக்டர் டி இன்னும் கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் வந்து இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க மாதிரி காமிக்கும். ஏன் அப்படின்னா போன வருஷத்தோட அந்த ஒரு ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருச்சு. ஆனால் லேர்னிங்ஸ் பெர் ஷேர் கம்மியான ரீசனால பிரைஸ் வந்து அதிகமாக காமிக்குது. ஸோ அதனால அதிகமாக காமிக்கும் பிரைஸ் 26 கிட்ட காமிக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த டைம்ல நீங்க கன்சிடர் பண்றது ஓகேவா தான் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது நிறைய கொஸ்டின் வந்து இருக்கு ஜென்ரலா. ஸோ அதை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். இங்க வந்து கூபிட் ஷேரா வந்து இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அப்போலோ மைக்ரோ சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா சாட் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து இருக்கட்டும், அந்த நிறைய ஸ்டாக்ஸ் வந்து சொல்றாங்க. பிஎஸ்சியா இருக்கட்டும், இது எல்லா ஸ்டாக்ஸுமே லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல மல்டி பேக்கர் வந்து இருக்கு. பட் ஆனா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஐடிசி மாதிரி கம்பெனியோ கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கன்சிடர் பண்ற அப்ரோச் வந்து தப்பா இருக்கா, நம்ம பை பண்ற அப்ரோச் தப்பா இருக்கா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து பை பண்ணணுமா, நல்ல ஸ்டாக்ஸ் வந்து ட்ரெண்ட்ல இருக்க ஸ்டாக்ஸா பார்த்து பிக் பண்ணுமா அப்படின்ற கொஸ்டின் வந்து இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து சொல்லலாம். எல்லாமே பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஏறிக்கிட்டே இருக்கும். பட் ஆனா ஒரு டைம் வந்து இறங்க ஆரம்பிக்கும். இறங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப ஏறதுக்கான சான்சஸே வந்து பாத்தீங்கன்னா லெஸ்ஸா தான் வந்து இருக்கும். ஸோ இப்ப இருக்கிற ஸ்டாக்ஸுமே நிறைய ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ டக்குன்னு ஏறினால் கூட நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து தந்தால் கூட திரும்ப ஒரு இடத்துல வந்து ஸ்டாக்னட் ஆகி நிற்கும். அதுக்கப்புறமா ஏறதுக்கான சான்சஸ் எப்பயுமே லெஸ்ஸா தான் வந்து இருக்கும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 12% மேல இயர்லி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்தாலே போதும். அதுவே வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சா தான் வந்து இருக்கு. அந்த வந்து நம்ம அச்சீவ் பண்றதா நம்மளோட டார்கெட்டா வந்து இருக்கு. இன்ஃபிளேஷன் கம்மியா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கக்கூடாது. அந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். அதனால 12% மேல இருந்தாலே போதும். அதுக்கு மேல எவ்வளவு ரிட்டர்ன் வந்து கிடைச்சாலுமே அது வந்து ஆடட் அட்வான்டேஜ் தான். சோ நீங்க வந்து எனக்கு வந்து 100% ரிட்டர்ன் வேணும், இல்ல அப்படின்னா 200% ரிட்டர்ன் வேணும், அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நீங்க பிக் பண்ணி போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ரிட்டர்ன் வந்து மேக் பண்ணுவீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் இல்ல அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு வந்து நீங்க ரிட்டர்ன் வந்து மேக் பண்ணுவீங்க. பட் ஆனா ஒரு ஸ்டாக்ல போய் கண்டிப்பா மாட்டுவீங்க. அதுல வந்து எல்லா பொசிஷனுமே பல்கா நீங்க போட்டிருப்பீங்க. அந்த ஒரு ஸ்டாக் என்ன ஆகும் அப்படின்னா டக்குனு கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டாக்ல நீங்க லாக் ஆகும்போது திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பக்கமே நீங்க வராம இருப்பீங்க. ஸோ அதனால நம்ம வந்து லாங் டர்ம் ஆவரேஜ் போகும்போது டிஃபன் காப்பி ரேஞ்சில் பொறுமையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு நல்ல அண்டர் வேல்யூட் இருக்க ஸ்டாக்ஸா பார்த்து கன்சிடர் பண்ணி போறது தான் பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்ன்ற அப்ரோச்சா வந்து இருக்கு. மற்றது நீங்க சொன்னது எல்லாமே growth இன்வெஸ்டிங்கான அப்ரோச்சா இருக்கு. growth இன்வெஸ்டிங் அப்படின்னா இப்ப மார்க்கெட்ல அந்த ஷேர் வந்து ஐ வேல்யூல தான் இருக்கும். பட் ஆனா அந்த ஐ வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து இருக்கும். அதனால வேல்யூஷன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. அதனால ஷேர் பிரைஸே இறங்காது. அதே மாதிரி ஏறிக்கிட்டே போகும். பட் ஆனா ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல வந்து இந்த கம்பெனி நல்லா பண்ணாதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆனா வேல்யூ ஸ்டாக்ஸை பொறுத்தல அந்த அளவுக்கு வந்து கீழே இறங்காது. ஏற்கனவே வேல்யூஷன்ல பிக் பண்ற ரீசனால. ஸோ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் கொஸ்டினா இருக்கு. இதை பத்தி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அப்புறம் ஐடிசி வந்து பவுன்ஸ் பேக் ஆகுமா? அப்படி ஆகும் அப்படின்னா எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நான் ஒரு 1000 ஷேர் வச்சிருக்கேன். ஆவரேஜ் பிரைஸ் வந்து ஒரு ரூ. 360 வந்து இருக்கு. நிறைய பேர் வந்து இப்படி சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்பதான் பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்றது வந்து கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அண்ட் தென் நிறைய பேர் வந்து சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, சரி ஓகே ஐடிஎஸ் வந்து இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பிளான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஆனா ஒரு காமெடியா சொல்லலாம் அப்படின்னா மிக்ஸி சுத்தமா சுத்தாதான்ற மாதிரி ஐடிஸ் வந்து ஏறுமா ஏறாதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க. பட் ஆனா அதுக்கான ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா அது நம்ம யாருக்குமே வந்து தெரியாது. ஐடிசியை பொறுத்தல வேல்யூஷன்ஸ் நல்லா இருக்கு. அதனால நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். மிக்ஸி சுத்தமா சுத்தாதான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு நம்ம ஆன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஒரு கம்பெனியுமே அந்த மிக்ஸி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த ஒரு ஸ்டாக் வந்து ஏறுதா ஏறலையா அப்படின்றது நமக்கு பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்க அந்த ஒரு வேல்யூஷன் நம்ம பிக் பண்ண வேல்யூஷன்ஸ் கரெக்டா தான் வந்திருக்கு. நிறைய பேர் அந்த லாஸ்ல தான் இருப்பீங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த நான் அந்த ஒரு வீடியோ லாஸ்ட் வீடியோ போடும்போது கமெண்ட்ல பார்த்தேன் நிறைய பேரோட ஆவரேஜ் வந்து அதிகமா தான் வந்திருக்கு. இப்ப இருக்க பிரைஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெயிட் பண்ணி பார்க்கறதே பெட்டரா வந்திருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.